அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண் தமிழ் பேசக்கூடிய பிரதமராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் திட்டங்கள் அனைத்துமே சமமான கல்வி, இலவசமான கல்வி அனைத்து மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கப்படும். இலவசமான மருத்துவம் சமமாக அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கிடைக்கும். வரியில்லா தேசமாக இந்திய தேசம் வழங்கும். அனைத்து மக்களுக்கும் சமமாக எல்லா திட்டங்களும் மக்களுக்குரிய திட்டங்களாக அமைத்து கொடுக்கப்படும். அது மட்டுமில்லை, ஏழை எளிய மக்கள் 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும். நல்ல வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைக்கப்பட வேண்டும். அம்மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு கந்து வட்டி மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக மக்களிடத்தில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. அதை தடுக்கும் சக்தியாக நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும். கந்து வட்டி தடை பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதற்கு தண்டனையாக 10 ஆண்டுகள் சிறை முழுமையாக கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கும் இந்த கந்து வட்டி முறைப்படுத்தப்படும் தடை சட்டமாக கொண்டு வந்து இதற்குரிய பிரத்யேக அமைப்புகள் ஏற்படுத்தி மக்களை காப்பாற்றும் பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.